இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். धन्यवाद और मैं स्वागत करता हूं। கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வந்தோம். पिछले कई हफ्ते से हमने परमेश्वर के वचन के जीवन और प्रबल के बारे में देखते आ रहे हैं। ஒரு 24-25 வாரங்கள் நம்ம அதை பார்த்தோம். करीब 25 हफ्ता हम देखते आए हैं। இன்றைக்கு நான் ஒரு பொதுவான செய்தியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். आज मैं आगे एक दूसरा चीज आपको बोलने वाला हूं। 31ஆம் சங்கீதம் 1 to 6 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். भजन संगीता चैप्टर 31 1 से मैं पढ़ूंगा। கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். यहाँ पे कहता है, हे यहोवा, मेरा भरोसा तुझ पर है, मुझे कभी लज्जित होने ना पड़े। तू अपने धर्म होने के कारण मुझे छुड़ा ले। உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். अपना कान मेरे और लगा कर तुरंत मुझे छुड़ा ले। நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். क्योंकि तू मेरे लिए चट्टान और मेरा गढ़ है। என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். इसीलिए अपने नाम के निमित्त मेरी अगुवाई कर और मुझे आगे ले चल। அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். जो जाल उन्होंने मेरे लिए बिछाया है उससे मुझे छुड़ा ले। உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். मैंने अपनी आत्मा को तेरे हाथों पे सौंप दिया है। हे यहोवा सत्यवादी ईश्वर, तूने मुझे मोल लेकर मुक्त किया है। வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். जो व्यर्थ वस्तु पर मन लगाता है उनमें से घृणा करता हूँ, परंतु मेरा भरोसा यहोवा पर ही है। பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்பி இருக்கிறீர்களா? मेरे प्यारे भाइयों बहनों, आज मेरा ये उपदेश का पॉइंट ये है कि क्या आप लोग परमेश्वर के ऊपर विश्वास रखते உங்கள் हो? வாழ்க்கையில இயேசுவை நம்பி இருக்கிறீர்களா? क्या आप लोग अपने जीवन में यीशु मसीह को विश्वास करते हो? பாருங்கள், வாழ்க்கை ஒரு மிக நீண்ட தூர பிரயாணம் போல. देखिए, जीवन जो है बहुत ही लंबा सफर है। இப்ப நாம ஒரு பிரயாணத்தை போகிறோம். अभी हम एक सफर में जा रहे हैं। பிரயாணம் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. एक जगह से सफर शुरू होता है। உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு ஆரம்பிக்கிறார். अभी चेन्नई से वेस्ट बंगाल तक जाता है। சென்னையிலிருந்து பஞ்சாப், சென்னையிலிருந்து ஒடிசா, இப்படி பிரயாணம் ஆரம்பிக்கிறது. நம்முடைய अभी चेन्नई से पंजाब या ओडिशा तक सफर शुरू होता है। பிரயாணம் வாழ்க்கை பூரா பண்ணிட்டே இருக்கிறது, ஒரு இடத்துல போய் முடிகிறது. अब ये सफर जो हम जीवन भर नहीं करते, एक जगह खत्म होता है। நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் கூட அப்படிதான். ஆரம்பிச்சாச்சு, இப்ப நடுவழியில இருக்கிறோம், அது பிரயாணம் போயிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிச்சயமா முடியும். अभी हमारा जीवन भी इस सफर के समान शुरू हो गया है। अभी हम बीच में हैं और जरूर एक जगह जाकर खत्म होने वाला है। அதுவரைக்கும் நாம் சமாதானமாக இந்த உலகத்தில் நடத்தப்பட வேண்டும். और उस समय तक हम शांति से इस धरती पे रहना है பாதுகாப்பாக நடத்தப்பட வேண்டும். और एकदम संभल कर रहना है, சுகமாக ஆரோக்கியமாக நடத்தப்பட வேண்டும். एकदम चंगाई से रहना है। அந்த பயணம் ஆசீர்வாதமாக நடத்தப்பட வேண்டும். अब ये सफर आके एक आशीर्वाद से भरा हुआ होना है। இவ்வளவு பெரிய வாழ்க்கை பயணத்துல நம் கர்த்தரை நம்பவில்லை என்றால், கர்த்தர் மேல நம்மளுடைய நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், நாம் வாழ்க்கையில துவண்டு போய் விடுவோம். अब इतना लंबा सफर में आपने यीशु मसीह के ऊपर अपना भरोसा नहीं रखा तो आपका जीवन आके मुश्किल हो जाएगा। கர்த்தர் மேல நம்ம மட்டும் இந்த வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கல, நாம சோர்ந்து போவோம். अगर हम यीशु मसीह के ऊपर अपना भरोसा नहीं रखे तो हम निराश हो जाएंगे। இந்த வாழ்க்கை பயணத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கலன்னா நம்ம பின்வாங்கி போய் விடுவோம். अब इस जीवन के सफर में आपने मसीहा पर भरोसा नहीं रखा तो आप पीछे चले जाएंगे। இயேசு கிறிஸ்துவை அறியாத பலர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். अब यीशु मसीह को जो नहीं जानते वो इस दुनिया में जी रहे हैं। அவர்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. वो लोग आके परमेश्वर के ऊपर भरोसा नहीं रख सकते हैं। அவர்கள் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறார்கள், கர்த்தரையோ அவர்கள் அறியவில்லை. लेकिन वो लोग परमेश्वर के बारे में जानते हैं, लेकिन वो लोग नहीं जानते हैं। அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஏன் தான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்றாங்க. उनकी मन की परिस्थिति कैसा है? क्यों हम ये जीवन जी रहे हैं? ஏன் எனக்கு எல்லாமே எதிராக நடக்கிறது? क्यों सब कुछ मेरे विरोध जा रहा है? அவருடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறது, मेरे जीवन में आंसू है, அவருடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கிறது, दुख दर्द है, கவலை இருக்கிறது,
यहाँ पे आके चिंताएं हैं இதிலெல்லாம் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் பாருங்க. और इन सब चीजों में जाके वो लोग फंस जाते हैं சிக்கிக் கொண்டு பாதியிலே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். और जाके फंस कर बीच में ही अपनी जिंदगी को खराब कर देते हैं। ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், लेकिन दाऊद कहता है कि परमेश्वर मैं तुझे ही भरोसा रखा हूँ நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். और मुझे कभी लज्जित होने ना पड़े। அப்படிங்கிற அவன் சொல்றான், நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. तो यहाँ पे दाऊद कहता है मैं तुझी पर भरोसा रखा हूँ। எப்படி நம்புகிறான்? अब कैसे विश्वास करता है? 6ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான், 6वीं वचन में कहता है வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். 6वीं में कहता है जो व्यर्थ वस्तु पे मन ना लगाना उन पर घृणा करना परंतु मेरा भरोसा यहोवा पर है। அவர்கள் வீண் மாயையை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ये लोग आकर व्यर्थ वस्तु पर मन लगाते हैं। தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். जो परमेश्वर नहीं है उसको परमेश्वर करके समझते हैं। யோனா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அவர் இப்படி சொல்றார், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யுவन्ना का किताब में हम दूसरा अध्याय में देखते हैं कि वहां पे आके जो आके ऐसी भली वस्तुओं को करता है वो आके अपनी जिंदगी को खराब करता है। இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த தங்களிடத்தில் இருக்கிற பணத்தை நம்புகிறார்கள், தங்களிடத்தில் இருக்கிற பதவியை நம்புகிறார்கள், தங்களிடத்தில் இருக்கிற கல்வி அறிவை நம்புகிறார்கள், வேலையை நம்புகிறார்கள், மனிதர்களை நம்புகிறார்கள், சூழ்நிலைகளை நம்புகிறார்கள், அதிர்ஷ்டத்தை நம்புகிறார்கள். तो इस दुनिया में रहने वाले लोग आकर कई चीजों पर विश्वास रखते हैं, अपने बल पर विश्वास करते हैं, हर पैसे पे विश्वास करते हैं, काम पे करते हैं, हर चीजों पे करते हैं, ஆனா கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. लेकिन परमेश्वर के ऊपर विश्वास नहीं रखते हैं। அப்படிப்பட்ட பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், வீண் பண்ணுகிறார்கள். और वैसे व्यर्थ वस्तु में मन लगाने वाले अपने कृपा को खो बैठते हैं। தாவீது சொல்கிறார், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். तो यहाँ पे दाऊद कहता है व्यर्थ वस्तु पे मैं मन नहीं लगाता हूँ और यहोवा पर ही भरोसा रखता हूँ। தாவீது கர்த்தரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். अभी दाऊद आके परमेश्वर को देखते कहता है यहोवा मेरा भरोसा तुझ पर ही है। 31ஆம் சங்கீதத்துல 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். यहाँ पे चैप्टर 31 भजन संगीता में 30 அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். तो यहाँ पे मैं 13 में देखते मैंने बहुत से मुंह अपने निंदा सुनी, चारों और भय ही भय है। பாருங்க, நாம அமைதியா இருந்தா கூட மற்றவங்க நிறைய பேரு நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், தப்பா பேசுறாங்க. देखिए बहुत से लोग हैं जो हमारे बारे में गलत बोलते हैं, நம்மை அவமானப்படுத்துகிற விதத்துல பேசுகிறார்கள். और हमें अपमान करने के लिए बातें करते हैं। நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் என்ன அவமானப்படுத்தி பேசந்தே இல்லைன்ற மாதிரி பாக்குறீங்க. तो यहाँ आज तक मुझे कोई भी अपमान नहीं किया, वैसा नहीं है। என் வாழ்க்கையில நான் அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன். और मैंने अपनी जिंदगी में वो अनुभव किया है। நம்மளை அவமானப்படுத்துறது அவங்களுடைய நோக்கமா இருக்கும். उनका पूरा आके उद्देश्य हमें अपमान करने का ही होता है। தாவீது எப்படி சொல்றான் பாருங்க. तो दाऊद यहाँ पे कैसा कहता है देखिए, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். 1-2 பேர் இல்ல, நிறைய பேர் அவதூறா பேசுறாங்க. यहाँ पे 1-2 नहीं, दाऊद कहता बहुत लोग ने मेरे बारे में गलत बोला। அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தன்ட்ட போய் உதவி கேட்கறான், அவன் அவதூறா பேசுறான். उसकी जिंदगी में कैसा माने वो किसी के पास जाके मदद मांगता है तो उनका अपमान करता है। சீமேயி என்கிற ஒருத்தன் அவனுக்கு எதிராக தாவீதை இஷ்டத்துக்கு பேசுறான், தவறா பேசுகிறான். तो यहाँ पे एक पुरुष आके दावीद को आके अपनी मन मर्जी का बात बोलता है। அப்புறம் சொல்ற, எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணுகிறார்கள். तो वो कहता है कि मेरे विरोध लोग इकट्ठा होकर मेरे बारे में आके बात करते हैं। தாவீதை கொலை செய்யும்படியாக சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். अब दाऊद को आके मारने के लिए साउल उसका पीछा करता है। அவன் ஒவ்வொரு ஊர்லயா போய் ஒளிந்து கொள்ளுகிறான். एक जगह पे जाके वो छिप जाता है, ஒவ்வொரு குகையில போய் ஒளிகிறான். एक गुफा में जाके छुप जाता है। ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிறவன் சவுலுக்கு தகவல் அனுப்புறான், தாவீது இங்க தங்கி இருக்கான், வாங்க நீங்க வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம், கொன்னுடலாம் அப்படி. अभी कोई देश में दाऊद जाता है तो वहां के लोग आके साउल को आके समाचार पहुंचा देते कि दाऊद यहाँ पे है, आके मार डालो। தாவீதுக்கு அந்த ஊருக்கு எந்த விரோதமும் இல்ல, ஆனா அந்த ஊரார் சவுலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படியாவது இவனை ஏகமா ஆலோசனை பண்ணி கொன்னுடணும். अभी दाऊद को और उस गांव को कोई संबंध नहीं है, फिर भी वहां के लोग आके साउल को ही सपोर्ट करते हैं। தாவீது சொல்றான், இப்படிலாம் நடக்கிறதுனால திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. अब दाऊद कहता है ऐसा सब कुछ होता है और एक भय मेरे अंदर छा गया है, என் பிராணனை உயிரை வாங்க தேடுகிறார்கள். और मेरे प्राण को लेने के लिए युक्ति की है। நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய வருது இல்லையா? திகில் சூழ்ந்து கொள்கிறதான ஒரு சூழ்நிலை. अभी हमारे जीवन में भी ऐसा परिस्थितियां होता है जहाँ पे भय ही भय होता है। நாம நேசிக்கிறவர்கள் வியாதிப்படுகிறார்கள், ஒரு
திகில் சூழுற ஒரு நேரம் அது. हम जिससे प्रेम करते वो अचानक बीमार पड़ जाते तो हमारे हृदय में एक भय आ जाता है। டாக்டர்கள் கைவிட்டுறாங்க, எங்களால இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. अब डॉक्टर लोग हाथ छोड़ देते, हमसे कुछ नहीं होगा करके कह देते हैं। பல நேரங்கள்ல நம்முடைய நாம் ஆசை வைத்திருக்கிற நம்முடைய பிரியப்பட்டவர்கள் மரித்து போவார்களோ என்கிற ஒரு கவலை, துக்கம், திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. कभी कभी आकर हम जिस पे बहुत प्रेम रखते हैं वो मर जाते हैं तो एक डर हमारे अंदर छा जाता है। நாம் யாருக்கு ஏராளமான நன்மைகளை செய்தோமோ செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்களே நம்மை அவதூறா பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கிறோம். हम जिसको बहुत मदद करते हैं वही हमारे बारे में बुरा बुरा कहते हैं, वो हम सुनते हैं மனம் சுக்கு நூறாய் உடைகிறது, और हमारा दिल बहुत ही टूट जाता है அவமானம் வருகிறது. और बहुत ही अपमान होता है। அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம என்ன பேசுறோம்? தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. उस समय में हम क्या बोलते हैं, पर दाऊद क्या बोलता है वो सुनिए। திகில் என்னை சூழ்ந்தது, எல்லாரும் என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். यहाँ पे भय मेरे अंदर छाया है, मेरे प्राण लेने की युक्ति की है, परंतु यहोवा मैंने तुझी पर भरोसा रखा है। வாழ்க்கை பயணத்திலே திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். देखिए हमारे जीवन के सफर में जब डर हमारे पास आता है तो हम यहोवा पर भरोसा रखने वाले होना है। மரண பயம் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். जब मृत्यु का भय हमारे पास आता है तो परमेश्वर को देखना है பிராணனை வாங்க தேடும்போது கர்த்தரை நம்ப வேண்டும். और यहाँ पे आके परमेश्वर के ऊपर भरोसा रखते हैं। அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கையை, இந்த ஓட்டத்தை முடிப்போம். கண்டிப்பா ஒரு நாள்ல முடிச்சிட்டு கர்த்தரிடத்துல போக போறோம். அப்ப நம்ம வாழ்க்கை பிரயாணம் தொடங்கின இடத்திலிருந்து, விசுவாச பிரயாணம் தொடங்கின இடத்திலிருந்து ஒரு நாள்ல கர்த்தரண்டை போய் சேருகிற வரைக்கும் கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். हम लोग ने अपना सफर शुरू कर लिया है और जब हम अपना सफर शुरू करके परमेश्वर तक पहुंचने तक हमारा भरोसा यहोवा के ऊपर रहना है। சரி, கர்த்தரை நம்புறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன் வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். आज हम देखने वाले हैं कि यहोवा के ऊपर भरोसा रखने से हमें क्या क्या लाभ मिलता है। முதலாவது பலன் என்னன்னு சொல்ல போகிறேன். अब पहला फल क्या है? முதல் பலன் என்ன? கர்த்தரை நம்பும்போது நமக்கு என்ன நடக்கிறது? अब मैं पहला चीज क्या बोलूंगा, जो यहोवा पे भरोसा रखता है उनके जीवन में क्या होता है। 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். तो यहाँ पे भजन संगीत हमने 31 पहला वचन में देखा था, हे यहोवा मेरा भरोसा तुझ पर है, मुझे कभी लज्जित होने ना पड़े। நாம் கர்த்தரை நம்பும்போது அவர் நம்மை வெட்கமடையாதபடி பார்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். जब हम यहोवा पर भरोसा रखते हैं वो हमें कभी भी लज्जित नहीं होने देते हैं। நாம் அவமானப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். कहीं पे भी हमें अपमान होने का जगह यहोवा हमें नहीं देता है। ஒருவேளை நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம வெட்கப்படுற மாதிரி தெரியலாம், ஆனா அதன் மத்தியில ஒரு பெரிய உயர்வையும் விடுதலையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். अभी हमारे परिस्थितियों के बीच में भले ही हम शर्मिंदा होकर खड़े हैं, लेकिन उसके बीच में भी परमेश्वर हमें ऊंचा खड़ा करेगा। ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவமானப்படுற மாதிரி இருக்கலாம், வெட்கப்படுற மாதிரி தோணலாம், ஆனா அதன் மத்தியிலே ஒரு பெரிய தலை நிமிர செய்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். भले ही आज हमारे जीवन में हम शर्मिंदा होके खड़े हैं, लेकिन परमेश्वर उसके बीच में हमारे सिर को ऊंचा करेगा। கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். परमेश्वर आपके नाम को ऊंचा करेगा। பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. अभी शाद्रक मेशक आबेदनेगो को हमने देखा था। தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம இதை பார்க்கிறோம். दानियल के किताब 3 अध्याय में हम देखेंगे। நேபுகத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழம் அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலையை உண்டாக்குகிறார். अब नेबुकदनेस्सर राजा ने आके यहाँ पे एक बड़ा सा आके मूर्ति बनाया। உண்டாக்கி அந்த தேசத்துல இருக்கிற அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிடுறாரு. और बनाने के बाद वहाँ के राज्य के हर एक लोगों को वो बुलाता है। யார் யாரெல்லாம் வர சொல்றாருன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. किस किस लोगों को बुलाया करके आप देखिए। தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். दानियल के किताब में मैं 3 अध्याय में 2 वचन पढ़ूंगा। பின்பு ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரையும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினார். तो यहाँ पे हम 2 वचन में देखे कि नेबुकदनेस्सर राजा ने आदिपति, हकीमों, ऐसे कई लोगों को उन्होंने बुलाया था। யாரெல்லாம் வந்தாங்க? तो यहाँ पे कौन कौन आया आप देख रहे हैं। ஆங்கில வேதாகமத்துல இப்ப தமிழ்ல வாசிச்சா அது அந்த அளவுக்கு விளங்கல, ஆனா ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப நல்லா இருக்குது. यहाँ पे तमिल में मुझे समझ में नहीं आया, लेकिन इंग्लिश में बहुत अच्छा है। He then ordered, இது ஒரு கட்டளை, அரச கட்டளை, எல்லாம் கம்பல்சரி வந்துதான் ஆகணும் இந்த பிரதிஷ்டைக்கு. उन्होंने हुक्म दिया है कि सब लोग जरूर इस जगह पे आना है करके। வந்தா வரலாம், இல்லைன்னா லீவ் போடலாம்லாம் கிடையாது.
वहां पे आना है तो नहीं, ऐसा नहीं है, जरूर आना है। என்னைக்கு லீவ் போட்டாலும் இந்த பிரதிஷ்டை அன்னைக்கு கண்டிப்பா வந்தாகணும். और उस दिन वो लोग जरूर आके खड़ा रहना है। யார் யாரெல்லாம் கூப்பிடுறாரு? किस किस लोगों को बुलाते हैं? an assembly of his princes. princessனா பிரபுக்கள். यहाँ पे सारे अधिकारियों को, हकीमों को, आधिपतियों को बुलाते हैं। ரெண்டாவது magistrates. यहाँ पे अधिकारियों को बुलाते हैं दूसरा, மூணாவது governors, और गवर्नर को बुलाते हैं, நாலாவது counselors, और जजों को बुलाते हैं, அஞ்சாவது treasurers, और खजाना लोगों को बुलाते हैं, ஆறாவது judges, और न्यायों को बुलाते हैं, ஏழாவது sheriffs, शास्त्रियों को बुलाते हैं, and all the other provincial authorities, और बाकी सब अधिकारियों को बुलाते हैं। that they should be present at the dedication of the statue he had erected. और मूर्ति के प्रतिष्ठेष्ठ में आना है, आके खड़ा होना है करके बोलते हैं। அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த பெரிய அதிகாரிகளையும் கவர்னர், மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜஸ், ட்ரெஷரர்ஸ், கவுன்சிலர்ஸ், ஷெரீஃப்ஸ், பிரின்சஸ், ப்ரொவின்ஷியல் அத்தாரிட்டிஸ் மொத்த பேரும் வரணும்னு சொல்லிட்டாரு. तब इसके राज्य में आके यहाँ पे रहने वाले हर एक बड़े अधिकारियों को इकट्ठा करवाते हैं। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அத்தாரிட்டிஸ் தான், ப்ரொவின்ஷியல் அத்தாரிட்டிஸ். शाद्रक मेशक आबेदनगो भी एक अथॉरिटी है। ஆகவே அவங்களும் வந்தாக வேண்டியதா இருந்துச்சு. अब उन लोग भी उस जगह पे आना है, வந்துட்டாங்க எல்லாருமே. और सब लोग आ गए हैं। இப்ப ராஜா ஒரு கட்டளையை சொல்றாரு. अब राजा एक हुक्म देता है। அப்ப இப்போ நாதஸ்வரம், கிண்ணறம், அப்புறம் கீத வாத்தியங்கள் எல்லாம் இப்ப வாசிக்க போறோம். இப்படி வாசிக்கும் பொழுது மொத்த பேரும் விழுந்து இந்த பொற்சிலையை வணங்கணும். और अभी सारा प्रकार का हम बाजा बजाने वाले हैं, और आप लोग इस मूर्ति को पूजा करना है। யாருங்க கட்டட வேலை செய்யறவங்க இல்ல, देखिए उसने ये हुक्म दिया है। ரோड போடுறவங்க கிடையாது, वहाँ पे जो गली में जाने वाला नहीं है। மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஜட்ஜஸ், கவர்னர்ஸ், ப்ரொவின்ஷியல் அத்தாரிட்டிஸ், ஷெரீஃப்ஸ், கவுன்சிலர்ஸ், பிரின்சஸ், அவங்க பெரிய எல்லாம் ஹையர் அபிஷியல்ஸ். यहाँ पे 3-2 में देखते जो कोई भी आए हैं वो बड़े से बड़े अधिकारी है। கீழே விழுந்து வணங்கலன்னா அக்கினி சூழல போட்டுருவேன் நான் கண்டிப்பா. अगर वो लोग नीचे गिर के मूर्ति पूजा नहीं किए तो आग के भंडार में डाल देंगे। மியூசிக் எல்லாம் வாசிக்கிறாங்க, अब यहाँ पे बाजा बजा रहे हैं, மொத்த பேரும் விழுந்து வணங்கினாங்க. और सब लोग गिर के आके पूजा करने लगे। ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் வணங்கவே இல்ல. लेकिन शाद्रक मेशक आबेदनगो नहीं पूजे। பாருங்க, எல்லாரும் நின்னுட்டு 3 பேர் மட்டும் வணங்கினா அது யாருக்குமே தெரியாது. देखिए सब लोग आके बैठे हैं और 3 लोग अकेले कर रहे हैं तो नहीं दिखेगा। ஆனா மொத்த பேரும் வணங்கிட்டு 3 பேர் மட்டும் வணங்கலன்னா அது எல்லாருக்கும் தெரியும் இல்ல. लेकिन सब लोग जब झुके हुए हैं और 3 लोग अकेले नहीं कर रहे हैं तो पता चलेगा। எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப सब लोग देख रहे हैं। ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. अब राजा के पास आके कंप्लेन जाता है। ராஜா சொல்ற, மெய்தானா நீங்க வணங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. अब राजा कहता है तू ही है ना आके मूर्ति पूजा नहीं किया? ஆமான்றாங்க. उसने बोला हाँ। ராஜா சொல்ற, இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன் உனக்கு. अब राजा बोलता मैं दूसरा मौका दूंगा, மறுபடியும் கீத வாத்தியம் இந்த மியூசிக் எல்லாம் வாசிக்க போறேன் நான். और दोबारा आके बाजा बजाते हैं, மரியாதை விழுந்து வணங்கிடு, और तू आके झुक कर मूर्ति पूजा कर दे। வணங்கினா நல்லது. अगर तू पूजा करेगा तो तेरे लिए अच्छा है। 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். तो यहाँ पे हम आके 15वीं वचन में देखते हैं, अगर तुम पूजा नहीं करोगे तो तुम्हें आग में डाल दूंगा और तुम्हारे बचाने वाला देवता कौन है करके। ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குதாங்க. तो यहाँ पे एक बड़ी ही मुश्किल की परिस्थिति है। எத்தனை பேர் இந்த 3 பேருக்கு ஆப்போசிட்டா பேசியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप लोग सोच के देखिए कितने लोग इन 3 लोग के विरोध बात किए होंगे। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். तब देखिए शाद्रक मेशक आबेदनेगो को कितना यहाँ पे எல்லாம் रहेगा। வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. तो वहां से यहाँ आए हैं। நம்ம ராஜா இந்த சிலையை நிக்க வச்சிருக்காரு. यहाँ राजा ने एक मूर्ति खड़ा किया அவர் है। சொல்றாரு, வணங்கணும்ல. अब वो बोलते हैं तो पूजा करो तो पूजा करना है। வணங்கினா பதவி காப்பாற்றப்படும், अगर पूजा करेंगे तो उनका पद आके संभलेगा। வணங்கினா சம்பளமும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். अगर पूजा करेंगे तो तनख्वाह मिलेगा, तनख्वाह में बढ़ाई भी मिलेगी। வணங்கினா வாழ்க்கை சுமூகமா போகும். अगर नहीं करेंगे तो जिंदगी खराब होगा। வணங்கல்னா எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுதான். अगर नहीं पूजा करेंगे तो आग में डाल देंगे। ராஜாவே கேக்குறாரு, யார் என் கைக்கு யார் தப்பு வைக்கிறாங்க பார்க்கலாம் ஒண்ணு. अब राजा ही बोलते हैं कि मैं कौन सा देवता है जो तुम्हें मेरे हाथ से बचाएगा। ராஜா சவால் விடுறாரு. अब राजा यहाँ पे उनको आके एक चुनौती देता है। 16ஆம் வசனத்துல இந்த 3 பேர் பேசுறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சர், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
तो यहाँ पे हम 16 में देखते हैं कि राजा को हमें इस बात का उत्तर देने की कोई जरूरत नहीं है, हमारा परमेश्वर हमें बचाएगा करके। அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார்ன்றான். उस जलती हुई आग से परमेश्वर हमको बचाएगा करके ஒரு कहते हैं। நெருக்கடி வரும்போது நாம் வாயிலிருந்து என்ன வருது அது ரொம்ப முக்கியம். देखिए, जब हमें बहुत मुश्किल परिस्थिति आती है उस समय पे हमारे मुंह से क्या आता है वो बड़ा है। நம்முடைய வாழ்க்கையில பிராணன் போற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வருது, வாயில என்ன வருது? जब हमारी परिस्थितियां जीवन जाने के जैसा होता है तब हमारे मुंह से क्या आता है। திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாயிலிருந்து என்ன வருகிறது? जब मुसीबत भय हमें छा जाती है तो आपके मुंह से क्या आता है? கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோமா? क्या हम बोलते हैं यह यहोवा मेरा भरोसा तुझ पर है? கண்டிப்பா சொல்லணும் பாருங்க. जरूर आप लोग बोलना है। சொன்னா அவர் வெட்கமடைய செய்ய மாட்டாரு. अगर आप बोलेंगे तो यहोवा आपको शर्मिंदा नहीं करेंगे। சொன்னா அந்த சூழ்நிலையில இருந்து நாம் வெளியே வருவோம். अगर आप बोलेंगे तो उस परिस्थिति से परमेश्वर आपको बाहर लेके நாம आएगा। கூட பாருங்க வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில போய் சிக்கி தவிக்கிறோம். हम लोग भी देखिए, हमें जीवन में कई परिस्थितियों में जकड़ कर रहते हैं। வாழ்க்கையில மேல வரணும்னு விரும்புறோம். हम हमारे जीवन में ऊपर आना है करके सोचते हैं। வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல வந்து சிக்கிக்கிறோம். நல்லா जीवन अच्छा से जाता है लेकिन कहीं जाके रुक जाता है அந்த இடத்துல இருந்து மேல வர முடியல. और उस जगह से हम ऊपर नहीं आ पाते அந்த हैं। இடத்துல இருந்து முன்னேறி செல்ல முடியவில்லை. उस जगह से हम आगे नहीं जा पाते அந்த हैं। இடத்துல இருந்து செழிப்பான ஒரு இடத்துக்கு வர முடியல. उस जगह से एक अच्छी हरियाली जगह पे हम जा नहीं पाते வாழ்க்கை हैं। நல்ல திசை நோக்கி செல்ல மாட்டேங்குது. हमारा जीवन एक अच्छी दिशा देखकर नहीं जाता है। ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறோம். हम एक जगह पे फंस जाते हैं। நமக்கு வந்து அவமானம், வெட்கம், நிந்தையை ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. हमारे जीवन में ऐसी परिस्थिति आती है जहाँ पे शर्म आता है। உதாரணத்துக்கு நமக்கு திருமணம் ஆயிருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம். उदाहरण के लिए हमें किसी को शादी हुआ होगा, किसी को नहीं हुआ होगा। ஜனங்க கேக்குறாங்க, நாங்க ஒண்ணும் விசேஷம் இல்லையா? लोग पूछते हैं क्या कोई शुभ समाचार नहीं है क्या? நமக்கு ஒரே அவமானமாயிடுது. हमको बहुत अपमान लगता है எதையோ சொல்லி சமாளிக்கிறோம். और कुछ ना कुछ बोल के हम उस परिस्थिति को संभालते हैं। ஒரு வேலைக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கலாம். एक काम के लिए बहुत दिन इंतजार करते हैं। நாங்க வேலை ஒண்ணும் கிடைக்கலையா? बोलते हैं क्या अभी तक तुम्हें काम नहीं मिला? கேட்டா நமக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுது. जब पूछते हैं तो हमें बहुत शर्मिंदा होता है ஏன்னா ஒரு இடத்துல வந்து சிக்கி கொண்டு இருக்கிறோம். क्योंकि हम एक जगह पे आके फंस के खड़े रहते हैं। அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து கை கொட்டி சிரிச்சிருப்பாங்க எல்லாம். उस दिन आके शाद्रक आबेदनेगो को देख के बहुत लोगों ने ताली बजा के हंसे होंगे। இங்க எதிர்க்க ராஜா நின்னு இருக்கிறாரு. राजा सामने खड़ा है அக்கினி சூளை இங்க இருக்குது. और यहाँ पे आग है। வணங்கல்னா தூக்கி போட போறாங்க. अगर मूर्ति पूजा नहीं किया तो आग में உங்களுக்கு डालेंगे। என்னடா கொழுப்பு திமிரு? और तुम्हें क्या इतना मस्ती है? என்ன வணங்கினாதான் என்ன? अगर तुम पूजा करेगे तो क्या होगा? வணங்கினா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல? अगर तुम मूर्ति पूजा करोगे तो जीवन अच्छा அவங்க रहेगा। சொல்றாங்க முடியவே முடியாது. लेकिन वो कहते हैं बिल्कुल नहीं நாங்கள் होगा। ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். मैं जिस यहोवा पर आराधना करता हूँ मुझे संभालेगा। இக்கட்டான தருணங்கள்ல, நெருக்கடியான நேரங்கள்ல கர்த்தரை நம்புறோம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் பாருங்க. मुश्किल परिस्थितियों में मैं यहोवा को भरोसा करता हूँ करके आप बोलना है। அப்படி செய்யும்போது அவமானத்தின் மத்தியிலே தவளையை நிமிர செய்கிறவராய் இருக்கிறார். जब आप ऐसा करते हैं अपमान के भीतर में परमेश्वर आपको ऊंचा खड़ा करता है। அப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்கிறார். उस समय पे यहोवा आके हमारे नाम को அந்த ऊंचा மாதிரி करता है அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். और उस समय पे हमारे जीवन में एक बड़ा सा छुटकारा देते हैं। தானியேலை சிங்க கபில போட்டாங்க. अब दानियल को आके सिंह के गुफा में डाल दिया था। எவ்வளவு பேர் சிரிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் அவதூறா பேசியிருப்பாங்க. कितने लोग हंसे होंगे, कितने लोग बुरा बोले होंगे। அவன் பிராணன் போற ஒரு சூழ்நிலை, उसकी जीवन जाने की एक परिस्थिति है, உயிர் போற நிலைமைங்க. जीवन जाने वाला है। சிங்க கபில தூக்கி போட்டுறோம்னு சொன்னதோட நீங்க தூக்கி போட்டாச்சு, அவ்வளவுதான். सिंह के गुफा में डालो बोलते उसको उठाकर डाल दिया। அந்த நேரத்துல கூட அவன் கர்த்தரை நம்பினான் பாருங்க. लेकिन उस परिस्थिति में उसने आके यहोवा पर भरोसा किया। தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்லுகிறான், தானியேல் சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். अब दानियल के 6वीं अध्याय में हम देखते हैं कि सिंह मुझे नहीं काटने के जैसे वो आके एंजल को बेच के उनको मुंह को बांध देगा। நெருக்கடிகளின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதன் மத்தியிலே அவர் தூதனை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். जब आप अपनी बुरी परिस्थितियों में यहोवा मैं तुझे भरोसा करता हूँ बोलते तो अपने स्वर्गदूत को बेचकर आपको बचाएगा। நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கினவர்கள் நம்ம அவதூறா பேசலாம், हमारे रिश्तेदार, हमारे दोस्त सब लोग हमें बुरा बोलते हैं அவமானப்படுத்தலாம், और हमें अपमान करते हैं, கை கொட்டி சிரிக்கலாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து. ताली बजाते हुए हमें देख के हंसेंगे। ஆனா கொஞ்சம் பொறுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்கள், அவர் அதன் மத்தியிலே உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். लेकिन आप लोग थोड़ा सा सब्र कीजिए, यहोवा पर भरोसा कीजिए, परमेश्वर आपको छुड़ाएगा। இயேசு கொண்டு போய் கல்லறையிலே வைத்தார்கள். यीशु मसीह को कब्र में डाल दिए थे। கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து போனார். वो आके क्रूस पे मारे गए।
அங்க ஒரு ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். वहां पे उन्होंने लहू बहाया, जीवन दिया, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. सब कुछ खत्म हो गया और जाके वहां पे आके दफना दिया। சீஷர்கள் எல்லாம் பார்த்து, அவரை பின்பற்றினவர்கள் எல்லாம் பார்த்து எவ்வளவு கேலி பேசியிருப்பாங்க இல்லையா? अब चेले को देखकर सब लोग ने कितना मजा किया होगा, எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பார்கள். कितना अपमान किया होगा। இயேசுவை அவமானப்படுத்தினார்கள். நீ தேவனுடைய குமாரனால சிலுவையில இருந்து இப்ப இறங்கி வாங்க, நாங்கெல்லாம் விசுவாசிக்க ரெடியா இருக்கோம்ன்றாங்க. अब यीशु मसीह को उन्होंने अपमान किया था, अगर तू परमेश्वर का पुत्र है तो क्रूस से नीचे आ, உன்னை நீயே ரட்சித்துக் கொள் அப்படின்னு. तू अपने आप को बचा ले। எவ்வளவு அவமானம் பாருங்க. देखिए कितना अपमान है मसीहा के लिए। மூணாவது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். लेकिन तीसरे दिन यीशु मसीह जी उठे, அந்த சூழ்நிலையில இருந்து அவரை தப்புவித்தார், விடுதலை ஆக்கினார். उस परिस्थिति से परमेश्वर ने यीशु मसीह को बचाया। நான் சொல்ற கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. जो यहोवा पर भरोसा रखता है उनको आने वाला पहला फल वो कहीं भी लज्जित नहीं होते हैं। இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? दूसरा आशीर्वाद क्या है? 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். भजन संगीता चैप्टर 31। கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். यहाँ पे पहला वचन में देखते हैं, तू अपने धर्म होने के कारण मुझे छुड़ा ले। தாவீது சொல்றான், உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். दाऊद कहता है, अपने धर्म के कारण मुझे छुड़ा ले। பாருங்க, வாழ்க்கையில, வியாபாரத்துல, தொழில்ல, வேலையில நீங்க போய் சிக்கி இருக்கலாம், காட்டாற்று வெள்ளத்துல சிக்கி இருக்கிறது போல சிக்கி இருக்கலாம். देखिए बहुत सारे लोग अपने व्यापार में, काम में, कई चीजों में फंसे होते हैं। ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்க பக்கத்துல நீதி இருந்தால், நியாயம் இருந்தால், நேர்மை இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर कहते हैं कि अगर आपके सामने आके धर्म है तो परमेश्वर आपको जरूर छुड़ाएगा। கர்த்தர் உடனே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். और परमेश्वर तुरंत आपको एक अद्भुत काम करेगा। அவர் உங்களுக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிறார். और वो आपको दया दिखाएगा। பாருங்க, சில வேளைகள்ல கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வந்துடுது. कई समय में क्या होता है, पति पत्नियों में आके झगड़ा होता है, ரெண்டு பேரும் வார்த்தை போர் நடக்குதுங்க. और यहाँ पे दोनों एक दूसरे से झगड़ते हैं। வேர்ல்டு வாரை விட வேர்ல்டு வார் ரொம்ப பெருசு, தெரியுமா உங்களுக்கு? आपको पता है कि वर्ल्ड वार से भी बड़ा पत्नी पत्नी का झगड़ा होता है। வார்த்தைகள் பயங்கர அம்பு மாதிரி போயிடுறாங்க. तीर के समान एक दूसरे से मुंह से बात निकलती है। ஒரு பாம் போட்டா வர பேரழிவை காட்டிலும் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பேரழிவு ரொம்ப அதிகமா இருக்கிறது. एक बॉम्ब डालने से जो आके तूफान आता है उससे कहीं ज्यादा मुंह से निकलने वाली बात होती है। அப்படிப்பட்ட ஒரு பேரழிவை குடும்பத்திலும் உறவுகளிலும் இந்த வார்த்தைகள் செய்கிறது. ऐसा एक नाश आकर इस मुंह के बातों के द्वारा परिवार में, रिश्ते में लेके आता है। கணவன் பேச, மனைவி பேச, पति बोलता है, पत्नी बोलती है। அன்னைக்கே சொன்னாங்க, எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணுவானு. அன்னைக்கு எங்க அம்மா பேச்ச கேட்டிருக்கணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால இந்த மாதிரி நிலைமை அப்படின்றாங்க. उसी दिन मेरी माँ ने कहा था तुझे शादी मत कर, अगर माँ की बात सुनी होती तो आज का दिन नहीं देखना पड़ता। திருமணம் செஞ்சு பல வருஷங்கள் கழிச்சு மனைவி சொல்லுவாங்க, உன்னை போய் கட்டின பாருங்க, உன்னை கட்டினதுனால தான் இந்த நிலைமையில் நான் இருக்கேன். अब शादी करने के बहुत सालों के बाद पत्नी पति को देख के बोलती, तुझे जाके मैंने शादी किया देख करके। எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க, பயங்கரமான வார்த்தைகள் இதெல்லாம். तो देखिए कितने बड़े बड़े बात मुंह से आते हैं। அப்ப இந்த மாதிரி சண்டைகள் வரும்பொழுது, வார்த்தைகள் தடிக்கும் பொழுது, அங்க வந்து யார் இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்களே தெரியாது. तो जब ये झगड़ा आता है तो कौन इस बात को बड़ा करता है करके पता नहीं चलता है। புருஷன் சொல்ல, என் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் எதுவும் தப்பா பேசல. अब मैं बोलता हूँ मैंने कुछ भी गलत नहीं किया, मैं कुछ गलत नहीं बोला। மனைவி கேப்ப, அப்ப நான் தப்பா சொல்றேன்னா? अभी पत्नी बोलती है क्या मैंने गलत किया है क्या करके? எப்பவுமே நான் சொல்றதுதான் தப்பா தெரியுதா உங்களுக்கு? हमेशा मैं बोलना ही तुझे गलत लगता है क्या நீங்களாம் करके? தப்பே செய்யாத உத்தமர்களா? और तू तो कुछ गलती करता ही नहीं है। பாருங்க, வார்த்தை ஒன்னோட ஒண்ணு மோதி மோதி பிரச்சனை ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கிறது. तो देखिए आजू बाजू से बात आते आते बड़ा हो जाता है। ஆனா நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சண்டைகளின் போது கர்த்தர் அதெல்லாம் பாக்குறார். நம்ம பட்சத்துல நீதி நியாயம் இருக்கும் பொழுது யார் பிரச்சனைக்கு காரணம் என்பதை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். लेकिन देखिए जब आके ऐसे झगड़े आते हैं, धर्म किसके साथ है करके यहोवा देखता है। பிரச்சனை யார் பெருசாக்குறதுன்னு அவர் பார்க்கிறாரு. और इस झगड़े को कौन बड़ा करता है करके यहोवा देखते हैं। அப்ப ஒரு கணவன் தவறு செய்யும் பொழுது மனைவி எல்லார்ட்டையும் போய் சொல்லவே கூடாது. अब एक पति आके गलती करता है तो पत्नी सब जगह बोलते नहीं रहना है। என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு சரியா தாங்க நடக்குது, என் புருஷன் மட்டும் தான் சரியில்லை. मेरे जिंदगी में सब कुछ सही है, मेरा पति अकेले सही नहीं है। சொல்லிரு கூட, மொத்த பேருடையும் போய் சொல்ல விடாது. ऐसे करके जाके आप लोग किसी से बोलना नहीं है। நம்ம கர்த்தர்ட்ட கேட்டு, கர்த்தாவே ஒருவேளை நான் தவறு செய்தேன் என்ன மன்னிங்க. आप परमेश्वर से बोलना, यहोवा मैंने कुछ गलती किया तो मुझे माफ कर दो, எனக்கு பொறுமையை கொடுங்க, मुझे शांति दो, எனக்கு தாழ்மையை கொடுங்க, मुझे आके निर्बलता दो, நற்கிரியை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. अच्छा काम करने के लिए मुझे मदद करो। ஆவியானவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. पवित्र आत्मा आप मुझे मदद करो।
அப்ப ஜெபிக்கணும் பாருங்க கர்த்தர்ட்ட. ऐसे आप यहोवा के पास प्रार्थना करना है। நான் சொல்றேன், உங்க பட்சத்துல நீதி நேர்மை நியாயம் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். मैं आज आपको कहता हूँ, अगर आपके सामने धर्म है तो परमेश्वर आपको मदद தாவீது करेगा। சொல்றார், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். अब यहाँ पे दावीद कहते हैं, अपने धर्मी होने के कारण मुझे छुड़ा ले। அப்ப இரண்டாவது ஆசீர்வாதம், நம்மள அவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். अब दूसरा आशीर्वाद क्या है? परमेश्वर हमें छुड़ाने वाले होते हैं। மூன்றாவது, கர்த்தரை நம்புகிறனால வருகிற மூணாவது ஆசீர்வாதம் என்ன? இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன். अभी मैं दूसरा वचन पढ़ता हूँ। உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். अपने कान मेरे और लगा कर तुरंत मुझे छुड़ा ले। சீக்கிரமாய் தப்புவியும். तुरंत छुड़ा ले। துரந்து சுடாயே. சீக்கிரமாய் தப்புவியும். तुरंत छुड़ा ले। பாருங்க, சீக்கிரமா நமக்கு ஒரு விடுதலை வேணும். तो अभी क्या है, हमको तुरंत हमको एक छुटकारा चाहिए சீக்கிரமா நமக்கு ஒரு தப்புவித்தல் வேண்டும். और जल्दी से हमें एक छुड़ाव चाहिए। சீக்கிரமா ஒரு அற்புதம் நடக்கணும். जल्दी से हमें एक अद्भुत काम होना है। அந்த அற்புதம் நடக்கலன்னா, விடுதலை வரல, தப்புவிக்கிறது நடக்கலன்னா நம்ம செத்த போயிடுவோம் பாருங்க. अभी देखिए, वो छुड़ाव नहीं आता है, अद्भुत काम नहीं आता, आशीर्वाद नहीं आता है, तो हम आके मुसीबत में फंसते हैं நாம அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கலாம். और हम लोग उस एक मुसीबत में फंसे हुए होते हैं। அவர் சொல்றாரு, சீக்கிரமா என்னை தப்புவியும். अब दाऊद कहता है, मुझे जल्दी से छुड़ा ले। தாவீது பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறார் பாருங்க. अब दाऊद आके कई दिनों से भागता रह रहा है। அவருக்கு ஒரு விடுதலை தேவை. अब उसको एक छुड़ाव चाहिए। அவனை தப்புவிக்கிறதுக்கு ஒரு தப்புவிக்கிறது வேண்டும் அவனுக்கு. अब उसको आके एक छुड़ाव चाहिए, அவனுக்கு நிம்மதி வேணும். இப்போ उसको एक शांति चाहिए। அவன் சொல்றான், கர்த்தாவே உம்முடைய செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரத்திலே என்னை தப்புவியும். अब वो कहता है कि यहोवा अपने कान मेरे और लगा, तुरंत मुझे छुड़ा ले। பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம பல நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துரும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துக்கு வந்துடுறோம். देखिए, हम भी अपने जीवन में कई समय ऐसा एक परिस्थिति में आ जाते हैं। சீக்கிரமா ஒரு விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். अभी जल्दी से आके एक काम नहीं होता है तो हमें बहुत मुश्किल लगता है। நம்ம ஒரு ஊருக்கு போறோம், अभी हम एक गांव जाते हैं, ட்ரெயின் லேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ट्रेन लेट आता है तो ட்ரெயின் வந்து 10 மணிக்கு வரணும், ट्रेन आके 10 बजे आना है, 12 மணி ஆகி கூட வரலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். लेकिन 12 बजे भी नहीं आया तो देखिए कितना मुश्किल होगा। காத்துட்டே இருக்கணும் நம்ம. और हम लोग आके इंतजार करते रहते हैं பல நேரங்கள்ல விமானங்கள் தாமதமாகுது, और अब कई जगह पे आके ऐसी देरी होती ரொம்ப है, கஷ்டம். ஒரே இடத்துல உட்கார்ந்து நிக்கணும். तो एक ही जगह पे खड़ा रहना होता है। காத்திருந்து சோர்வடைய ஆரம்பிக்கிறோம். हम आके वहां पे वेट करके एकदम निराश हो जाते हैं। நீதிமொழி புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தையே இளைக்க பண்ணும். तो यहाँ पे नीति वचन में कहते हैं, बहुत देर इंतजार करने वाले हृदय को आके ரொம்ப நாள் வெயிட்டிங் பீரியட் போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. तो देखिए, आप बहुत दिन से किसी चीज को मांग रहे होंगे, கர்த்தர் சொல்ல, சீக்கிரத்திலே தப்புவியும். लेकिन यहोवा कहता है जल्दी से छुड़ाएंगे। கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது சீக்கிரத்திலே அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். जब हम यहोवा पर भरोसा रखते हैं, वो जल्दी से हमें छुड़ाते हैं। யோசேப்பு என்னங்க பாவம் செஞ்சான்? என்ன கெட்டது செஞ்சான்? अब यूसुफ ने क्या पाप किया था? அவனும் ஒண்ணுமே செய்யவே இல்லை. उसने कुछ भी नहीं किया। उसने அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத ஒரு குழியில போட்டு விட்டார்கள். लेकिन उनके खुद के भाइयों ने एक खड्डे में उनको डाल दिया। கர்த்தர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருந்தார், परमेश्वर ने उनको एक बड़ा ही एक दर्शन दिया था, அற்புதமான வாழ்க்கை வச்சிருந்தார். एक अद्भुत जीवन उसके लिए रखा था, இவன் மூலமாக பெரிய பெரிய திட்டங்கள், தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டியது இருந்தது. और इसके जरिए बड़े बड़े उद्देश्य पूरे होने वाले அவனுடைய थे। வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற வேண்டி இருந்தது. उसके जीवन में परमेश्वर का उद्देश्य पूरा होने ஆனா वाला இப்ப था, தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே அவன் இருக்கிறான். लेकिन जिसमें पानी नहीं है वैसा एक खड्डे में वो है। அங்கிருந்து அவன் வெளியே வந்து ஆகணும். अब उससे वो बाहर आना है, அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. क्योंकि उससे वो कुछ कर नहीं पा रहा है। கடவுள் உதவி செய்தால் ஒழி அங்கிருந்து வெளியேற முடியாது அவனால. परमेश्वर मदद करे बिना वो वहां से बाहर नहीं आ सकता है। அப்ப மட்டும் ஒரு அற்புதம் அவனுக்கு நடக்கலன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு பாருங்க. अगर उस समय पे एक अद्भुत काम नहीं होता तो उसका जीवन क्या होता, आप सोच लीजिए। பசி, தாகம், வருத்தம், கண்ணீர் இதுலயே அவன் செத்து போயிருப்பான். वहां पे भूख, प्यास और आंसू में ही वो मर गया होता। ஆனா கர்த்தரை நம்பினான் பாருங்க. लेकिन वो परमेश्वर को विश्वास किया, கர்த்தர் மேல தன்னுடைய நம்பிக்கை வைத்தான். अपने विश्वास को यहोवा पर रखा। கர்த்தர் உடனே என்ன பண்றாரு? இஸ்மவேலரை வர வைக்கிறார் அந்த வழியா. अब वहां पे देखिए, वहां से एक लोगों को भेजते हैं, வாணிபம் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள். और वो लोग आके व्यापार करने वाले होते हैं। அவங்க வர நேரத்துல இவனுடைய சகோதரர் ஒருத்தனுக்கு, ஏப்பா இவனை இப்படியே விட்டு போனா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது? இதனால இவனை வித்தாக்கா 4 காசு வரும், போய் ஹோட்டல்ல பிரியாணியாவது சாப்பிட்டு போலாம். वहां पे उसका एक भाई ऐसे ही छोड़ के जाएंगे तो क्या लेब है,
इसको बिक्री करेंगे तो बिरयानी तो खा सकते हैं करके बोला। பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், சீக்கிரமா நடக்கணும். ஆனா கர்த்தர் எதை வேணா செய்வாருங்க, எப்படி வேணா அதை நடப்பிப்பார். देखिए, अगर आपके जीवन में आके अद्भुत काम होना है तो यहोवा कुछ भी कर सकते हैं ஆனா அவர் சொல்றார், சீக்கிரத்திலே தப்புவிப்பார். और वो जल्दी ही आपको छुड़ाएंगे। உடனே வந்தாங்க, யோசேப்பை தூக்குனாங்க குழியில இருந்து, உடனே சீக்கிரமா தூக்குனாங்க, போயிட்டான். அவ்வளவுதான், எகிப்துக்கு போயிட்டான். अब तुरंत वो लोगों ने आके जल्दी से यूसुफ को खड्डे से बाहर निकाला, इजिप्ट लेके गए। அவங்களுக்கு தெரியாது, இவன் இப்ப எகிப்துக்கு போனான்னா அங்க கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய லெவல்ல வந்துருவான், நம்மலாம் இவனை போய் வணங்கணும்ன்றலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பாருங்க, उन लोगों को नहीं पता था अगर यूसुफ इजिप्ट आएगा तो बहुत बड़ा इंसान बन जाएगा। தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் அந்த இடத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. சீக்கிரத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது. अब वहां पे यीशु मसीह का जो परमेश्वर का जो उद्देश्य था उसके जीवन में होने वाला था। நான் சொல்றேன், கர்த்தர் நம்புங்கள், ரொம்ப நாள் நீங்க காத்திருந்தது சீக்கிரத்திலே நடக்கும். मैं आज आपको कहता हूँ, यहोवा पर भरोसा रखो, जो बहुत दिन से आप इंतजार कर रहे हो वो आपके जीवन में पूरा அவர் होगा। சீக்கிரமாய் அந்த இடத்துல இருந்து உங்களை தப்புவிப்பார். और जल्दी ही परमेश्वर आपको उस जगह से आपको बचाएंगे। பாருங்க, அவன் வாழ்க்கையில மனுஷிகமா ஒண்ணுமே செய்ய முடியாது. देखिए, हम अपने जीवन में कुछ भी नहीं कर सकते हैं, ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையில தலையிட்டு அவனை சீக்கிரத்திலே தப்புவித்தார். लेकिन यहोवा ने आके उस परिस्थितियों से उसको जल्दी से बचाया। அங்க இருந்தவன் எகிப்துக்கு போனான், போத்திபார் வீட்டுக்கு போனான், அங்க பெரிய ஆளாயிட்டான். और वहां पे वो इजिप्ट को गया, पोतीफा के घर में गया, बड़ा इंसान बन गया அவனை சீக்கிரமாய் தப்புவித்தார். और जल्दी ही यहोवा ने उसको छुड़ाया। லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். लूका का किताब चैप्टर 18 देखेंगे। 18ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு ஏழை விதவை ஒரு நியாயாதிபதியிடத்துல அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல போய் அவர் அந்த அம்மா நீதி கேட்கிறார்கள். यहाँ पे एक आके हम गरीब विधवा के बारे में देखने वाले जो न्यायाधीशा के पास जाके अपना धर्मी मांगती है। 18:2 இருந்து வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷர் மதியாதவனுமா இருந்தான். तो यहाँ पे हम देखते 18 अध्याय दूसरे वचन से देखते हैं, वहां पे एक नगर में एक न्यायी रहता था। 3ஆம் வசனம், அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். और तीसरा वचन में देखते उस नगर में एक विधवा भी रहती थी जो अपने पास आकर उसके पास न्याय पूछ रही थी। வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். अब यहाँ के 4 अध्याय में देखते बहुत समय से ये विधवा मेरे पास आ रही है, अभी आके इसको कुछ करना है करके अपने आप बोलता है। பாருங்க, இந்த ஸ்திரீக்கு ஒரு விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். अब ये इस विधवा को आके न्याय करना है करके वो चाहता है। இந்த ஓமையை சொல்லி முடித்த பிற்பாடு கர்த்தர் அங்கிருந்த ஜனங்களை நோக்கி அவர் கேட்கிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். तो यहाँ पे आके वो कहते हैं कि जो वो न्याय ने बोया था उसको आके आप सोच के देखो। பாருங்க, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கும்படி சொல்றாரு. तो यहाँ पे सब लोग सोचो करके बोलते हैं। 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வியே போடுறாங்க. अब यहाँ पे परमेश्वर आके कहते जो रात दिन आके उसको दुहाई देते हैं, क्या उसे विषय नहीं देगा क्या? ஏங்க, அநீதி உள்ள நியாயாதிபதியே அவங்க நியாயம் செய்யறான்ல. जो अन्याय करने वाला न्यायाधिपति आके वहां पे वो करता है। அப்படி இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய மாட்டானா நானு? अब वैसा यहोवा जिन्हें चुने हुए हैं उनको न्याय नहीं करेगा क्या? எப்ப செய்வாரு? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். यहाँ पे 8वीं वचन में कहते हैं कि वो तुरंत उनको आके न्याय देगा करके। இயேசுவே சொல்றார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன். अब यीशु ही कहते हैं कि वो तुरंत उनको न्याय चुकाएगा। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், பதிலே வராமல் இருக்கலாம். मेरे प्यारे भाइयों बहनों, काफी दिन से आप एक चीज के लिए आप प्रार्थना कर रहे होंगे। இன்னும் எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்றது? आप लोग सोचते हैं और कितना दिन इंतजार करना है। ஏற்கனவே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டேன். अभी बहुत दिन हो गया। நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன், मैं यीशु को देख के बुलाता हूँ, அவரை நம்பி கொண்டு இருக்கிறேன். उनको विश्वास करता हूँ। எனக்கு எப்ப இந்த ஜெபத்துக்கு பதில் வரும்? और कब मेरा प्रार्थना का இந்த उद्धार காரியம் मिलेगा? எப்ப வாய்க்கும்? और ये काम कब होगा? இந்த வேலை எப்ப கிடைக்கும்? और ये काम कब मिलेगा? இந்த வீடை எப்ப கட்டுவேன்? ये घर मैं कब बनाऊंगा? எப்போ இந்த காரை வாங்குவேன்? मैं कार को कब खरीदूंगा? என் வேலை உயர்வு எப்ப வரும்? मेरे काम में बढ़ाई कब मिलेगा? எனக்கு வருமான உயர்வு எப்ப வரும்? मेरा सैलरी कब बढ़ेगा? எப்ப நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? और कब मैं आशीर्वाद हूँगा? எப்பொழுது ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்? और कब मैं एक अच्छी जगह पे आऊंगा? நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே. मैं लगातार प्रार्थना करता रहा। இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை நம்பும்போது சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். लेकिन यीशु मसीह आज आपको देख के कहते हैं, मुझ पर भरोसा रखो, मैं जल्दी நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்கள் வெகு விரைவில் நடக்கும். जिस चीज को आप विश्वास करके रहे हैं वो जल्दी ही होगा। நான் சொல்ற
சீக்கிரத்திலே அது நடக்கும். मैं कहता हूँ वो जल्दी ही होगा, சீக்கிரத்திலே தப்புவிப்பார். तुरंत वो होगा சீக்கிரத்திலே அந்த வேலையை கொடுப்பார். और तुरंत वो काम देंगे, சீக்கிரத்திலே உங்களை விடுதலை ஆக்குவார். तुरंत आप लोग को छुटकारा मिलेगा, சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். तुरंत आपको न्याय करेगा, சீக்கிரத்திலே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். तुरंत आपका प्रार्थना के लिए जवाब आएगा, சீக்கிரத்திலே அந்த அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். और तुरंत जो भी प्रॉमिस वर्स आपके जीवन में पूरा होगा, சீக்கிரத்திலே நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்கும். और जल्दी ही आप जो भी योजना कर रहे हैं सब कुछ पूरा எத்தனை होगा। பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன் இதை. Hallelujah. ஹalleluya ஹalleluya. हालेलुया। நான் சொல்ற சீக்கிரத்துல அவர் நியாயம் செய்வார். मैं कहता हूँ जल्दी आपको परमेश्वर न्याय करेगा, கண்டிப்பா செய்வார். जरूर करेगा। நாலாவது ஆசீர்வாதம் என்ன? चौथा पढ़ेंगे 31ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை भजन வாசிங்க. संगीता चैप्टर 31। உம்முடைய செவியை நீர் எனக்கு சாய்த்து என்னை சீக்கிரத்தில் தப்புவியும். वर्स 2 में हमने देखा था, अपने कान मेरे और लगाकर तुरंत मुझे छुड़ा ले, நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அரணமாயிரும். क्योंकि तू मेरे लिए चट्टान और मेरा गढ़ है। அப்ப நாலாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் பலத்த அரணாய் அடைக்கலமா இருக்கிறார். तो हमारा चौथा क्या है? वो हमारे लिए बड़ा चट्टान और हमारा गढ़ है। நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நமக்கு பலத்த அடைக்கலமாய் அரணாய் இருக்கிறார். जब हम यहोवा पर भरोसा रखते हैं वो हमारा எந்த चट्टान தீய होता है, சக்திகளையும் உள்ளே வரவிட மாட்டார். और कोई भी बुरी शक्ति हमारे पास नहीं आ அவர் सकती है, நமக்கு பாதுகாப்பு தருவார். और हमें एक प्रोटेक्शन देता है, நம்ம கேர் பண்ணுவார். और हमको आके केयर करता है, நம்மிடத்தில் அவருடைய அன்பை காண்பிப்பார். और अपने प्यार को हमारे पास दिखाता है। பாருங்க, பல நேரங்கள்ல நாங்கெல்லாம் சின்ன பசங்களாம் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்பான்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கானு தெரியல எனக்கு. ஸ்பான்சர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க இருக்கிற ஒரு பிள்ளையை அவர்கள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க பிள்ளைக்கு. तो ये कई समय पे देखेंगे स्पॉन्सर जो होते हैं बाहर देश वाले यहाँ पे रहने वाले एक बच्चे को आके अडॉप्ट करते हैं। அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டாங்க, போட்டோல தான் பார்த்துப்பாங்க. वो लोग आके किसी को मुंह को देखे नहीं होंगे, सिर्फ फोटो देखे होंगे। வெளிநாட்டிலிருந்து இங்க இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. अब बाहर देश से यहाँ से रहने वाले एक बच्चों को आके कपड़ों के लिए पढ़ाई के लिए स्पॉन्सर करते हैं। இங்க இருக்கிற ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் அவர் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். यहाँ पे रहने वाले बच्चों को आके स्पॉन्सर करके सब कुछ उनकी जरूरतों को पूरा करते हैं। பலருக்கு இருப்பாங்க அங்கிருந்து கிஃப்ட்டுங்கெல்லாம் அனுப்புவாங்க கிறிஸ்மஸ் டைம்ல. वहाँ पे क्रिसमस के टाइम में गिफ्ट्स वगैरह भेजेंगे, அதுக்குள்ள என்னென்னமோ இருக்கும். और उसके अंदर बहुत कुछ होगा। ட்ரெஸ் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும், ड्रेस रहेगा, चॉकलेट्स रहेगा, சம்டைம்ஸ் மணி வச்சிருப்பாங்க. और कभी कभी पैसे रखे होते हैं, நிறைய கிஃப்ட்டுங்க வரும் பாருங்க. बहुत सारे तोहफे देते हैं। அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து அங்க தத்து எடுத்து அவங்க மேல அன்பு காண்பிக்கிறார்கள், யாருன்னே தெரியாது. देखिए एक आदमी उसको आके अडॉप्ट करके उसको प्रेम दिखाता, पर कौन है करके मालूम नहीं है। அவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த ரத்த சம்பந்தமான உறவெல்லாம் இல்ல, उन दोनों के बीच में कोई खून का संबंध नहीं है, ஆனா அவங்க மேல அன்பு காண்பிக்கிறார்கள், लेकिन वो उनके ऊपर प्रेम दिखाते हैं, அக்கறையை காண்பிக்கிறார்கள். अपना केयर को दिखाते हैं, இவங்களுடைய செலவெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. उनके सारे खर्चों को उठा लेते हैं। பாருங்க, ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு டேக் கேர் பண்ணும்போது கர்த்தர் எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ளவரா இருக்கிறார், டேக் கேர் பண்ணுவார்னு யோசித்து பாருங்க. तो देखिए एक मनुष्य इतना केयर करता है तो यहोवा आप लोग के ऊपर कितना केयर करेगा। அவர் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறவரா இருக்கிறார். वो आपको संभाल के रखता है। 121ஆம் சங்கீதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். भजन संगीता चैप्टर 121, 121ஆம் சங்கீதத்துல Chapter 121, வானத்தையும் பூமியும் படைத்த உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். तो यहाँ पे हम देखते हैं कि वो मुझे सहायता यहोवा की ओर से मिलती है जो आकाश और पृथ्वी का करता है। நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். मैं आपके कहता हूँ यहोवा आपके दाहिने ओर है। I believe that he is on my right side now at present. मैं विश्वास करता हूँ अभी वो मेरे दाहिने ओर खड़े हैं, He is always with me. और वो हमेशा मेरे साथ है, His shadow is on me. और उसकी छाया मेरे ऊपर है, I am protected. और तो मैं यहाँ संभाल के रखता हूँ। அவர் எனக்கு பலத்த அரணும் அடைக்கலமா இருக்கிறார். तो वो मुझे आके एक अच्छा ऊंचा गढ़ है। பாருங்க, அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, வலது பக்கத்துல இருக்கிறாரு. அவர் நள் என் மேல பண்ணணும்னா எவ்வளவு கிட்ட இருக்கணும் அவரு. तो देखिए यहोवा मेरे बगल में खड़ा है, उसके छाये मेरे ऊपर है। நான் சொல்றேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். मैं आज कहता हूँ यहोवा आप लोग के ऊपर है, உங்க வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருக்கிறார். आपके दाएं और छाया बन के आपके पास உங்களை खड़े हैं, பாதுகாக்கிறவரா இருக்கிறார். आपको संभाल के रखते हैं। நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நமக்கு பெரிய அடைக்கலமா இருக்கிறார். जब हम यहोवा पर भरोसा रखते हैं वो हमारे लिए एक ऊंचा गढ़ बन के रहते हैं। ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன? यहाँ पे 5वीं वचन हम पढ़ेंगे, 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 31:3. तीसरा वचन पढ़ती हूँ। என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். यहाँ पे क्योंकि तू मेरा चट्टान और मेरा गढ़ है, इसीलिए अपने नाम की निमित्त मेरी अगुवाई कर।
நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் என்ன பண்றார், நமக்கு வழி காட்டுகிறவராய் இருக்கிறார். तो देखिए जब हम यहोवा पर भरोसा रखते हैं तो वो हमें आगे ले चलता है। வழி காட்டுறது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. तो आगे ले जाना हमारे जीवन के लिए बहुत अवश्य है। யாராவது ஒருத்தர் நமக்கு வழி காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். तो कोई ना कोई हमें हमारे जीवन में आगे लेके चलना है। நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம், அங்க கைடுன்னு ஒருத்தர் வைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த இடத்தை பத்தி நல்லா தெரியும், அவர் கைட் பண்றாரு நம்மள. हम अनजान जगह पे जाते हैं, वहाँ हमें राह दिखाने के लिए कोई होना चाहिए। நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கைடு ஒருத்தர் இருப்பாரு. जहाँ पे आप टूरिस्ट स्पॉट्स जाएंगे तो वहाँ पे गाइड करने के लिए बहुत सारे लोग होते हैं அந்த இடத்தை பற்றி நன்மையான காரியங்களை அவர் நமக்கு எடுத்துரைக்கிறவரா இருக்கிறார். और वहाँ के अच्छे अच्छे चीजों को आपको उठा के बताते हैं அங்க போய் சேர வேண்டிய வழியை அவர் அறிந்திருக்கிறார். और उस जगह को पहुँचने के लिए उनको पता होता है। பாருங்கள், நம்முடைய மிக நீண்ட தூர வாழ்க்கை பயணத்துல இந்த கைடு வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. तो हमारे जीवन के इस लंबे सफर में हमें आके एक गाइड करने वाला நாம் होना चाहिए। கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறார். जब हम यहोवा पर भरोसा दिखाते रखते हैं तो वो हमें मार्ग दिखाता है। பல சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு திடீர்னு ஸ்டக் ஆகுறோம் வந்து ஒரு இடத்துல. कई समय में हमारा जीवन अच्छा चलता है लेकिन एक जगह पे रुक जाता है। அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. उसके बाद हमें क्या करना है हमें पता नहीं। திடீர்னு வேலை போயிடுது, अचानक रुक जाता है, திடீர்னு வருமானம் நின்னு போயிடுது, अचानक कमाई कम हो जाती है திடீர்னு வருமானம் குறைஞ்சிடுது. और कमाई कम हो जाती है एकदम அந்த நேரத்துல என்ன பண்றது நமக்கு தெரியல. और हमें पता नहीं चलता हम क्या करना है, வாழ்க்கை எப்படி நடத்துவது, जीवन कैसे चलाना है, தொடர்ந்து எப்படி முன்னேறுவது, आगे और कैसे बढ़ना है, அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் நமக்கு தெரியல. பாருங்க, आगे हमारे जीवन में क्या करना है करके हमें पता नहीं है। அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். वैसे परिस्थितियों में जब हम यहोवा पर भरोसा रखते हैं तो वो हमें मार्ग दिखाता है। இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எங்கே போகணும், எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர் நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். इस परिस्थितियों में हमें कैसे आगे जाना है, क्या करना है, यहोवा हमें आके गाइड करता है யோனாவுக்கு அவர் வழிகாட்டுறாரு. और यहोवा हमको गाइड करता है। தம்பி எழுந்து நீ நினிவேக்கு போ அப்படிங்கிறாரு. अभी योना को कहता है उठ कर निनेवे को जा करके। யோனாவுக்கு ஆண்டவர் மேல ஒரே கோவம். अब योना को यहोवा के ऊपर बहुत गुस्सा है। அவர் வழிகாட்டுதல ஏற்றுக்கல அவருக்கு. वो आके सुना नहीं बात, அவரு வந்து இல்ல இல்ல நான் தர்ஷீஸுக்கு போறேன். वो तर्शीत को चला गया। பாருங்க, அவர் காட்டுற வழியில நடக்காம நமக்கு தோன்ற வழியில போகும்போது எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு. देखिए यहोवा एक रास्ता दिखाता है और हम अपने मर्जी के रास्ते में चलते हैं तो कितना मुसीबत आता है। நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த யோனா தர்ஷீஸுக்கு போற கப்பல்ல ஏறினா வழியில ஒரு பெரிய புயல் வரும், கடல் கொந்தளிக்கும், கப்பல்ல இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கடல்ல போடணும், அதுல இருக்கிற எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து வரும், இவனையே தூக்கி கடைசியில கடல்ல போடுவாங்க, மீன் விழுங்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் போயிருப்பானா அவன். देखिए मैं आपको कहता हूँ अगर योना को पता होता कि वो जिस कश्ती पे जा रहा है वहाँ का सारा सामान समुद्र में डालना है, जीवन को खतरा है और आखिरी में उसी को समुद्र में डालना है तो वो नहीं जाता। இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் போயிருப்பானா அந்த மாதிரி. ये सब मालूम होता तो वो जरूर नहीं जाता। பல நேரங்கள்ல நமக்கு தெரியாத காரியங்கள் கர்த்தர் வழி நடத்துகிறாரு. कई समय में आके हमें नहीं मालूम वाले परिस्थितियों में நாம் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். और ऐसे परिस्थितियों को हम अपनाकर यहोवा पे भरोसा रख के चलना है। இவருக்கு ஆண்டவர் மேல கோவம் ஒரே. देखिए योना को आके परमेश्वर के बारे बहुत गुस्सा था இவரு வந்து இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனா இருக்கிறாரு. क्योंकि यहोवा बहुत ही दयालु और कृपालु परमेश्वर है। இவர் இப்படி சொல்லுவாரு, அப்புறமா மனம் மாறுவாரு. क्योंकि वो बोलेंगे बाद में मन बदल देंगे। அழிக்கிறேன்னு சொல்லுவாரு, ஆனா அழிக்க மாட்டாரு. वो बोलेंगे मैं इन लोग को मार डालूंगा पर नहीं मारेंगे। அப்புறம் என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? तो मैं जो बोलना हूँ उसके लिए क्या इज्जत है? நான் ஒரு தீர்க்கதரிசி, சொன்னா நடக்கணும்ல. मैं भविष्यवाणी बोलता हूँ, जो बोलता है वो सच होना है। கர்த்தர் மேல ஒரே கோவம் பாருங்க. अब योना को यहोवा के ऊपर बहुत गुस्सा आता है। ஒரு வீட்டை எடுத்துக்கினீங்கன்னா கூட வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல இனம் புரியாத ஒரு கோவம் பாருங்க. अब घर में आप ले लेंगे तो बच्चों को कभी कभी माता पिता के ऊपर बहुत गुस्सा आता है। காரணம் இல்லாம கோவம் வரும். बिना कोई कारण का गुस्सा आता है। ஏன்னா அப்பா கண்டிக்கிறாரு, வேணாம் அதை செய்யக்கூடாது, இங்க போக கூடாது. क्योंकि पिता बोलता है यहाँ ये काम नहीं करना, वहाँ नहीं जाना है। உடனே பிள்ளைங்களுக்கு ஒரே கோவம் பயங்கரமா. अब तुरंत बच्चे को गुस्सा आ जाता है, அப்பா சரி கிடையாது, पापा बिल्कुल ठीक नहीं है, வர வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்கிறாரு, जाते जाते बहुत गंदे होते जा रहे அன்பே காமிக்க மாட்டேங்கிறாரு, हैं, अब मुझे प्यार नहीं करते हैं, மிரட்டுறாரு, உருட்டுறாரு. अब मुझे धमकी देते हैं, मारते हैं, நம்ம சொல்றது அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. मैं बोलने वाला पापा नहीं सुनते हैं। அம்மா கூட சரி கிடையாது, अब मम्मी भी ठीक नहीं है, அம்மா எப்பவுமே நம்மள விரோதியாவே பாக்குறாங்க. और जब तक मम्मी मुझे गुस्से से देखती रहती है, எங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா படுக்க முடியுதா? मुझसे आके 5 मिनट भी शांति से सोया नहीं जा ஒரு रहा है, 10 நிமிஷம் மொபைல்ல ரீல்ஸ் பார்க்க முடியுதா? 10 मिनट भी मोबाइल नहीं देख पा रहा हूँ। இவ்வளவு நேரம் இருந்தானே ஏதாவது ஒரு வேலை சொல்லிருக்கலாம்ல.
इतना समय में किसी के लिए प्रार्थना किया होता। இப்பதான் வந்து படுத்த உடனே இத்த செய் அத செய்ன்றாங்க. अभी मैं आके सोया, अभी मुझे आके वो कर ये कर बोल रहे हैं। இனம் புரியாத கோவம் வருது. अब ये सब समझे बिना ही गुस्सा आता है। பிசாசு அதை செய்யறான் பாருங்க குடும்பங்கள்ல. देखिए शत्रु क्या करता है ஏன்னா परिवार में, குடும்ப கத்தரை நம்ப கூடாது, பிரிவினை உண்டாகணும்னு விரும்புறான் பிசாசு. क्योंकि शत्रु चाहता है परिवार यहोवा को भरोसा नहीं करना है करके। நாலு பேர் தான் நாலும் ஒரு ஒரு பக்கம் போகணும், எப்படி இருக்கும் பாருங்க கொஞ்சம் तो வீடு. एक परिवार में चारों एक एक दिशा में जाता है तो क्या होता है देखिए, ஏதோ ஒரு கோவம். कोई ना कोई गुस्सा। அவங்களுக்கு அந்த அப்பா மேல அப்பாவை பிடிக்கல, அம்மாவை பிடிக்கல, उसको आके मम्मी पसंद नहीं है, पापा पसंद नहीं है। அப்பாக்கு அம்மாக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது. अब मम्मी पापा को कंफ्यूजन हो गया। இவ்வளவு நாள் நல்லா கொஞ்சம் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, என்னாச்சு இந்த பிள்ளைங்களுக்கு? इतना दिन अच्छा से बात कर रहा था, अभी अचानक क्या हो गया। பாருங்க வழிகாட்டுறது ரொம்ப முக்கியம், அவசியம். देखिए जिंदगी में आपको मार्ग दिखाना बहुत अवश्य है। வழி தவறி போனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. अगर आप मार्ग से अलग जाएंगे तो क्या होगा இந்த देख கெட்ட लीजिए। குமாரன் கூட அப்படிதான் பாருங்க, அப்பா மேல ஒரே கோவம். अब यहाँ पे भी उसको आके माता पिता को एक ही गुस्सा था। தலையில அடிச்சுக்கிறான், இந்த அப்பாக்கு ஒண்ணுமே தெரியல. अब सिर पे ही मार लेता, मेरे पापा को कुछ भी नहीं मालूम। பணத்தை சும்மா வச்சுட்டு இருக்காரு. पैसे को चुपचाप से रखे हैं। என்கிட்ட கொடுத்தா நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன், अगर मेरे पास देंगे तो मैं बिजनेस करूंगा, அந்த பணத்தை மல்டிப்ளை பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும். क्योंकि उस पैसे को कैसे बढ़ाना है मुझे पता है। அதனால அப்பா மேல இருந்த கோத்துல போய் கேக்குறாரு, அப்பா எனக்கு பணத்தை கொடு, என் ஆஸ்தியை பிரிச்சு கொடு எனக்கு அப்படின்னு. अब वो जाके अपने माता पिता से बोलता है मेरा भाग मुझे दे दे। அப்பாக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருந்தது. अब पिता को देखते उसे बहुत ही मुश्किल लगा। அவர் 4 முறை சொல்லி பார்த்தாரு, வேணாப்பா போவாத, என்னை விட்டு போவாத, என் கூடவே இருக்கணும்னு விரும்புறாம்லாம் சொல்லி பார்த்தாரு. அவன் கேட்கல, இது கொடு எனக்கு, அவ்வளவுதான். बहुत बार पिता ने कहा ऐसा मत कर, मुझे छोड़ के मत जा, लेकिन बेटा मेरा हिस्सा दे दो बोला। உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா உங்களுக்கு, क्योंकि पापा आपको कुछ नहीं मालूम, ஆஸ்தி பிரிச்சு கொடுத்துட்டாரு. इसीलिए पापा ने क्या किया, भाग को दे दिया अलग। பிரிச்சு கொடுத்த உடனே அவங்கள விட்டு அவன் தனியா போறான் பாருங்க. अब उसका हिस्सा उसके पास आते ही वो माता पिता को छोड़ के अलग जाता நான் है। உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய நன்மைகள், அதனால் விளைகிற ஒரு பெரிய பேரன்பு, இதெல்லாம் அவங்க எண்ணி பார்க்கறதே கிடையாது. तो देखिए जो परिवार में जो प्रेम जो आशीर्वाद है उसने वो सोच के नहीं देखा। அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும். अब அப்பா बच्चे அம்மா பார்த்து சொல்றேன், अब बच्चे क्या सोचते हैं, मैं यहाँ से जाऊंगा तभी तुमको पता चलेगा। நான் போனாதான் உங்களுக்கு தெரியும். अब मैं जाने ही से तुम्हें पता चलेगा। அப்பா பாருங்க பேரன்பு இருக்கு, देखिए पापा को कितना प्रेम है, அம்மாவுக்கும் தான். मम्मी को भी है। அவர் வந்து பேசாம பிரிச்சு கொடுக்குறாரு. अब माता पिता चुपचाप से आके उसके भाग को उसको दे देते हैं। பணத்தெல்லாம் வாங்கி தூரமா போறான். अब वो पैसे पूरे लेके एकदम दूर जाता है। அவனுக்கு ஒரே கோவம், என்னன்னே தெரியல, இந்த ஆள் கண்ணிலே படக்கூடாதுடா, போயிடலாம் நம்ம எங்க தூரமா போலாம். उस लड़के को बहुत ही गुस्सा है, सारे पैसे को लेके कहीं दूर चला जाता है போய் ஆஸ்தி எல்லாம் துன்மார்க்கமா அழிச்சு போடுகிறான். और जाकर अपने सारे पैसे को खर्चा कर देता है। பணம் காலியான உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறந்துடுறாங்க. जब पैसे आपकी जेब से खाली हो जाते हैं दोस्त भाग जाते हैं। அவங்க யோசிக்கிறேன், டேய் இனிமேல் இவனால ஒரு பீர் கூட வாங்கி தர முடியாது, போலாம் வா நம்ம, अब लोग இந்த क्या மாதிரி सोचते ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்ல, अब वो क्या सोचते हैं, अभी से दोस्ती नहीं चाहिए, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாம். और वो चले जाते हैं। இவர் தனியா விடப்படுறாரு. अब वो लड़का अकेला है। தனியா விட்ட உடனே அவருக்கு பசி வயித்த கிள்ளுது. अब अकेले रहते ही भूख उसको बहुत मारने लगता है। இவ்வளவு நாள் செல்வாக்கா வாழ்ந்துட்டாரு. देखिए इतना अमीर पला बड़ा, டைமுக்கு அம்மா கரெக்டா சாப்பாடுலாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க டேபிள்ல. मेरी मम्मी सही समय पे खाना लेके आके टेबल में रख देती है। அம்மா சாப்பிடுறியான்னு கேட்பாங்க, வந்து சாப்பிடறதுக்கு அவருக்கு அவ்வளவு டயர்டா இருக்கும். அம்மா வேணாம் இப்ப அப்புறமா சாப்பிடுறேன் நான். मम्मी बोलती है आके खाना खा लो, खाने के लिए हमें बहुत मुश्किल இப்ப लगता ஒரு है। பசி எடுக்குது, சாப்பாடு இல்ல, யாரும் இல்ல, கொடுக்கறது யாரும் இல்ல. लेकिन अब इसको बहुत भूख लग रहा है, लेकिन देने के लिए कोई नहीं है। கர்த்தர் அவனை நடத்துகிறார். लेकिन परमेश्वर उसको चलाता है। வேதம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, जब यह वचन कहता है जब उसका दिमाग सही ठिकाने में आया என் तो தகப்பனுடைய வீட்டிலே अनेகம் கூலி வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், वो सोचता है कि मेरे पिता के घर में बहुत सारे लोग हैं। அவர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்குதுங்க. उन लोग को पूरा भरपेट खाना मिलता था। எங்க அப்பா என் வேலைக்காரங்களே நல்லா பாத்துக்கிறாரு. वो सोचता है मेरा पिता मेरे घर के नौकरों को अच्छा से देखता ஒரு है। அப்பா கூட இருந்த வரைக்கும் அவருடைய அன்பு புரியல, जब वो पिता के साथ था पिता का प्यार उसे पता नहीं அம்மா चला। கூட இருந்த வரைக்கும் அம்மாவுடைய அன்பு புரியல. माता के साथ रहने तक माता का प्यार पता नहीं चला। அப்பா கண்டிக்கிறது வெறுப்பா இருந்தது, அம்மா திட்டுறது வந்து வேலை சொல்றது வந்து கடுப்பா இருந்தது. जब माता पिता डांट रहे थे तब उसको बहुत ही दुख मुसीबत मुख लग, இப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ लेकिन अब वो काम करने के लिए तैयार है। இப்ப என்ன சொல்றான், இனிமேல் வந்து உங்களுடைய குமாரன் என்று சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, வேலைக்காரரை ஒரு ஆளை வச்சுக்கங்க என்ன. अब वो कहता है तेरा बेटा कहने का मुझे लायक नहीं है, मुझे अपना नौकर बना के रख लो। இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னு வரான். तो ये सब उसने प्रिपेयर कर लिया था। இந்த தகப்பன் பாருங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டு அவனை பார்த்து சொல்றான், வேலைக்காரனை பார்த்து, இவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போடுங்க, நல்ல மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சைகளை போடுங்க, கொழுத்த கன்றை அடிங்கள், என் குமாரன் மரித்தான் பிழைத்திருக்கிறான், காணாமற் போனான் கண்டுபிடிக்கப்பட்டான்.
अब ये सब सुनते ही पिता आकर उसको गला लगाकर उसको चुंबन कर कर अपने नौकरों से कहता है कि खाना पानी लेके आके यहाँ पे रखो, उसको कपड़े दो, जूते दो करके। எவ்வளவு அற்புதமா வழி நடத்துறாரு பாருங்க. देखिए परमेश्वर कितना अद्भुत से கர்த்தர் चलाते हैं। மட்டும் அவனை வழி நடத்தலைன்னா அவங்க அப்பாட்ட வந்திருக்க முடியுமா? अगर ऐसा एक मुसीबत उसके जीवन में नहीं आया होता, वो अपने पिता के पास नहीं வந்து आया होता தகப்பனுடைய அன்பை மறுபடியுமாய் அனுபவிக்கிறானா? और वो वापस आकर अपना माता पिता का प्रेम को देखता है। நான் சொல்றேன், இந்த உலகத்துல உங்களை நேசிக்கும்படி உங்களுடைய தாய் தகப்பன்மாரை வைத்திருக்கிறார். मैं कहता हूँ आज इस दुनिया में आपके माता पिता आपसे प्रेम करने के लिए आपको रखे हैं। ஆகவேதான் 10 கட்டளையிலே சொல்ற தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. इसलिए 10 कमांडमेंट्स में एक ये है कि आप अपने माता पिता का आदर करना है। தகப்பன் சொல்லை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு சொல்லுகிறார். माता पिता जो बोलते हैं उसको कान लगाना है करके, ஏன்னா அவருக்கு தெரியும் क्योंकि वो उनको पता है அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். उसमें एक बड़ा आशीर्वाद है करके पता है। பேதுருவை வழி நடத்துகிறார். अब वो पतरस को भी आके मार्ग दिखाते हैं। ராத்திரி எல்லாம் வேலை செஞ்சு ஒண்ணுமே அகப்படல. रात पूरा वो मछली पकड़ने जाल बिछाता है, ஆனா கர்த்தர் அவனை வழி நடத்துகிறார். लेकिन यहोवा उसको आके मार्ग दिखाता है। ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்க. उन्होंने कहा कि गहरी जगह पे जाके अपने जाल को बिछा। இவனுக்கு தெரியாத தந்திரமா மீன் பிடிக்க தெரியாதா இவனுக்கு? क्या एक मछुआरा को नहीं मालूम कैसा मछली पकड़ना है? வேலையிலே அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். यहोवा आके हमें चलाता है। வாழ்க்கையிலே அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். आपके जीवन में भी यहोवा आपको चलाएगा, ஊழியத்திலே நடத்துகிறவராய் இருக்கிறார். आपकी सेवकाई में चलाएगा आपको, ஆவிக்குரிய ரீதியிலே வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். और आपकी स्पिरिचुअल लाइफ में आपको चलाएगा। கர்த்தரை நம்பும்போது அவர் நம்ம வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். जब हम यहोवा पर भरोसा रखते तो यहोवा हमें मार्ग दिखाता है। செய்தி முடியல, இன்னும் இருக்கு, அட்டவாரம் பார்ப்போம் நம்ம. तो अभी हमें ये देखना है, கர்த்தரை நம்பும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஒண்ணு, அவர் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்வார். जब हम यहोवा पर भरोसा रखते हैं, पहला वो हमें कभी भी आके शर्मिंदा होने नहीं देते, தலையை நிச்சயமா உயர்த்துவார். हमारे सिर को ऊंचा करता है। இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? दूसरा आशीर्वाद क्या है? இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் சீக்கிரத்திலே தப்பு வைப்பார். और दूसरा आशीर्वाद क्या है? वो तुरंत हमको छुड़ाता है। மூணாவது நீதியின்படி நம்மை விடுவிப்பார். और तीसरा आके हमें आके छुड़ाता है। நாலாவது பலத்த அரணாய் துருக்கமாய் இருக்கிறார். और हमारा चौथा आके हमारा ऊंचा गढ़ चट्टान बन के रहता है। ஐந்தாவது கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மளை வழி நடத்தி, அவர் வழிகாட்டி நடத்துகிறவராய். और पांचवी, जब हम यहोवा पर भरोसा रखते हैं तो वो हमें मार्ग दिखाता है। ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? கர்த்தரை நம்புங்க. यहोवा पर आप भरोसा நம்பும் பொழுது कीजिए। இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். जब आप यहोवा पर भरोसा रहेंगे, आपके जीवन में आशीर्वाद देखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்புறம் 5 நிமிஷம் ஒரு கம்யூனியன்ல நம்ம முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். परमेश्वर आपको आशीष करेगा। अभी हम छोटा सा प्रार्थना करेंगे। प्रार्थना करते हुए हम कम्युनियन में जाएंगे। 5 मिनट में खत्म हो जाएगा। आंख बंद कर प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, इस समय में हम आपके सम्मुख में आते हैं। अब्बा, इस समय पे पिता परमेश्वर प्रभु के दास के जरिए हमसे बात करने के लिए हम आपका धन्यवाद करते हैं। इस भजन संगीता में पिता परमेश्वर आपने जैसे बोला है, पिता परमेश्वर, किसी भी परिस्थितियों में हम आपके ऊपर भरोसा रखने पाए पिता परमेश्वर, आपके ऊपर भरोसा रखने पाए पिता परमेश्वर। यहाँ पे मौजूद हर एक भाइयों बहनों को मैं यीशु मसीह के नाम से आशीष करती हूँ, उनके लिए प्रार्थना करती हूँ, उनके परिवार के लिए प्रार्थना करती हूँ, उनके कमाई के लिए प्रार्थना करती हूँ। हर एक ज़रूरतों को उनका पूरा कीजिएगा। इस हफ्ते पूरे उनको चलाना पिता परमेश्वर। हर एक परिस्थितियों में आपके ऊपर विश्वास रखे अपने जीवन को सफ़र में वो आगे चलने के लिए आप उन्हें मदद कीजिएगा। अब तक संभाला हुआ प्रभु आगे भी संभालिएगा। प्रभु के दास, उनके परिवार के लिए प्रार्थना करती हूँ, उनको आप आशीष कीजिए। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हूँ, सुन और ग्रहण कर। ஆமென். முதலாவது நம்ம இந்த பந்திக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर, समय पे हम आपके सम्मुख में आते हैं। இந்த இந்திய ஆராதனைக்காக, கர்த்தருடைய திருப்பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस हिंदी आराधना और यहाँ पे प्रभु भोजन के लिए मैं प्रार्थना இந்த करता हूँ, பந்தி எங்களையும் ஆசீர்வதி. और इस प्रभु भोजन को आप आशीष कीजिए। ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். हम आपके पिता परमेश्वर मृत्यु को हम याद करते உம்முடைய हैं। சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपके बहाए लहू के लिए धन्यवाद। மீட்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி. पिता परमेश्वर, आपके खोड़े खाने शरीर के लिए धन्यवाद। இதை நாங்கள் பயபக்தியோடு அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. इसको हम भय से खाने के लिए आप हमें मदद करें। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करता हूँ, आमीन। ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். एक वचन पढ़ूंगा, भजन संहिता 103। கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். यहोवा दयालु और अनुग्रहकारी, विलंब और कोप करने वाले, अति करुणामय हैं। பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும்படியா வந்திருக்கிறோம். मेरे प्यारे भाइयों बहनों, हम प्रभु भोजन में भाग लेने आए हैं। இந்த பந்தியிலே நாம் பயபக்தியாக கலந்து கொள்ள வேண்டும். हम प्रभु भोजन में आके एकदम डर से, भय से भाग लेना है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளலாம். जो कोई भी यीशु मसीह को अपना उद्धारकर्ता मानता है वो सब लोग प्रभु भोजन में भाग ले सकते हैं. 103 சங்கீதம் 8 வசனம் சொல்லுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். भजन संहिता 103 8वें वचन में हमने देखा था, यहोवा दयालु अनुग्रहकारी और बहुत ही अति करुणामय है. உருக்கம்னா என்ன? ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறாளோ அது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். तो यहाँ पे एक करुणामय माने क्या होता है कि जैसे एक गर्भवती के लिए उतरता है वैसे यहोवा हमारे लिए उतरते हैं. நம்மால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். और वो हमारे लिए कोप करने में बहुत ही विलम्ब नहीं है. மிகுந்த கிருபையை அவர் காண்பிக்கிறார். और यहाँ पे बहुत सारी कृपा दिखाते हैं. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். और हमेशा हमें मार्ग दिखाते हैं. பலர் என்ன யோசிக்கிறாங்க, எப்பவுமே கடவுள் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு. हम बहुत लोग सोचते हैं यहोवा हमेशा हमें पर गुस्सा रहते हैं. இல்ல, எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்றதே இல்ல, எப்பவுமே கோபம் கொண்டிருக்கிறது இல்ல. नहीं, यहोवा कभी भी हमेशा गुस्सा नहीं रहते हैं. அவர் நம்ம மேல அன்புள்ளவராய் இருக்கிறார். वो बहुत ही प्रेमी परमेश्वर है. 10 வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். 10वें वचन कहते हैं, उसने हमारे पापों के अनुसार हमसे व्यवहार नहीं किया है और ना ही हमारे अधर्म के कामों के अनुसार हमसे बदला दिया है. பாவத்துக்கு தக்கதா நமக்கு செஞ்சா என்ன பண்ணணும்? மரணம் நமக்கு. देखिए, अगर पापों के अनुसार हमारे लिए करना है तो हमें मौत ही मिलना है. அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டினா செத்து போயிடும், அவ்வளவுதான். तो अगर ये हमारे जो कुकर्म के कारण करना है तो कुछ नहीं कर सकते. ஆனா அவர் சொல்றாரு, நான் அவருடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து, அவருடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து, அவருடைய அக்கிரமங்களை இனிமேல் நினையாமலும் இருப்பேன். लेकिन यहोवा कहता मैं उनके पापों के अनुसार उनको व्यवहार नहीं करता हूँ करके. நல்ல கவனிங்க, நம்ம என்ன யோசிக்கிறோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை பார்க்காம அவர் ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்தமாக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம மேல கோபமா இருக்கிறார், எப்பவுமே கடிந்து கொள்றார், நம்முடைய பாவம் செஞ்சாக்கா நம்மளை சாவடிச்சிருவாரு, அப்படி யோசிக்கிறோம். இல்ல, देखिए, उद्धार पाने के बाद हम क्या सोचते हैं कि यहोवा हम पर गुस्सा है, हमें मार डालने वाले, सजा देने वाले हैं करके. அவர் சொல்றாரு, உன் பாவங்களை நான் கிருபையாய் மன்னித்திருக்கிறேன். लेकिन यहोवा कहता है तेरे पाप को मैं कृपा से मैंने माफ किया है. அக்கிரமங்களை நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். और तेरे अधर्म को यहोवा कभी भी सोचते नहीं है. அவர் நினைக்கவே மாட்டேன்னு சொன்னா நம்ம நினைக்கவே கூடாது. अगर यहोवा कहते हैं वो नहीं सोचेंगे तो आपको भी नहीं सोचना है. அப்படின்னு அந்த பாவ அக்கிரமங்கள்லாம் என்ன ஆச்சு? तो अब ये पाप और ये अधर्म क्या हुआ? 11ஆம் வசனம் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. यहाँ पे 11वीं वचन कहता है, जैसा आकाश पृथ्वी के ऊपर ऊंचा है वैसा ही उसकी करुणा उसके डरावे के ऊपर प्रबल है. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். उदय चल अस्त चल से जितना दूर है उतना दूर हमारे पापों को उन्होंने दूर फेंक दिया है. நீங்க உங்க பாவத்தை அக்கிரமத்தை பார்க்கவே முடியாது. आप अपने पाप को अधर्म को देख ही नहीं सकते हैं. அவ்வளவு தூரம் உங்களை விட்டு விலகிட்டாரு அவரு. क्योंकि उतना दूर परमेश्वर ने फेंक दिया है. உங்க மேல அவ்வளவு பெரிய கிருபை காண்பித்திருக்கிறார். आप लोग के ऊपर परमेश्वर ने इतना बड़ा अनुग्रह और कृपा दिखाया है. அப்புறம் சொல்ற 13ஆம் வசனத்துல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிற போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 13वीं वचन में हम देखते हैं, जैसे पिता आके अपने बालकों पर दया करता है वैसे ही यहोवा अपने डरावे पर दया करता है. He shows his abundant mercy upon you. वो अपनी दया आप सभी को ऊपर दिखाता है. He is like our father, वो हमारा पिता के समान है. our good father, अच्छा पिता, our heavenly father. स्वर्ग के पिता. He loves you so much. आप सबको बहुत प्रेम करता He है. showered his abundant mercy and grace upon you. अनुग्रह और आशीर्वाद आपके ऊपर भौचार से उन्होंने डाला है. He never thinks about your iniquities. वो आके कभी भी यहोवा आपके पापों को नहीं सोचता है. அவர் உங்களோட பாவங்கள் எல்லாம் அவர் உங்க கணக்கிலே வைக்கவே இல்லை. वो आपके पापों को उन्होंने हिसाब में रखा ही नहीं है. இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய உருவம் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். अब वचन कहता है कि परमेश्वर मनुष्य कैसा है करके जांचते हैं करके. நான் மண் என்று நினைவு கூறுகிறார். अब वो परमेश्वर हमें सोचते हैं. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாரு. देखिए कितने अद्भुत परमेश्वर है हमारे அப்ப परमेश्वर. அவர் நம்ம மேல கோபமா இல்ல, अब परमेश्वर हमारे पर ना ही गुस्सा है எப்பவுமே அவர் கடிந்து கொள்ளல. और कभी भी आके वो आकर हमें आके அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். हमारे पर हमेशा प्रेम रखते हैं அவருடைய கிருபை அளவில்லாமல் காண்பிக்கிறார். और अपनी कृपा को हमेशा हमारे पर दिखाते அவருடைய हैं முடிவில்லாத இரக்கத்தை நம்ம மேல காண்பிக்கிறார். और अपने अनुग्रह को हमें दिखाते हैं. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குற போல நமக்கு இறங்குறார். और कैसे पिता आकर हमारे ऊपर
प्रेम रखते हैं वैसे ही हमारे ऊपर वो प्रेम रखता ஆனா है। நான் சொல்றேன், தைரியமாக இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். तो इसीलिए मैं आपसे कहता हूँ धैर्य से आप आके इस प्रभु भोजन में आकर आप भाग ले सकते हैं। ஒருவேளை ஐ எம் அன்வர்தி அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் டைம் டு ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு நல்ல தருணம் இது. आप लोग अगर इस सोच में है कि प्रभु मैं इस योग्य नहीं हूँ तो ये सही समय में आप परमेश्वर के साथ आकर एक फेलोशिप में आने के लिए। His blood is ready to forgive you, ready to cover you, ready to wash you. उनका लहू इस समय पे आपको आके माफ करने के लिए तैयार है, आपको साफ करने के लिए तैयार है। முதல்ல சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து முடித்த உடனே பந்தி பரிமாறப்படும். எல்லாரும் அதை வாங்கி கையில வச்சுக்கோங்க. பிற்பாடு நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அனுசரிப்போம். प्रभु भोजन के लिए हम प्रार्थना करेंगे। पिता परमेश्वर इस समय पर पिता परमेश्वर हम अपने आप को अपने तन मन शरीर को आपके हाथ में सौंपते हैं। इस समय पे पिता परमेश्वर आपके बहुमूल्य लहू के लिए जिसे आपने हमारे लिए बहाया है उसके लिए आप तैयार करें पिता परमेश्वर। पिता परमेश्वर इस समय पे हम अपने आप को आपके हाथ पे सौंपते हैं। आपका प्रेम कितना ही बड़ा है पिता परमेश्वर। इस समय पे इसे हम भय से पिता परमेश्वर खाने के लिए आप मदद करें। ये हमारे शरीर में एक चंगाई आशीर्वाद देने के लिए आप मदद करें। इस प्रभु भोजन को मैं यीशु मसीह के नाम से मैं आशीष करती हूँ और यहाँ आए हर एक भाई बहनों को आप इसके लिए तैयार करें पिता परमेश्वर। सब कुछ यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर। आमीन। ஆமென். First Corinthians 11 நீங்க வாசிச்சிட்டீங்க. सब सामर्थ से ऊपर राजाधिराज, सारी सृष्टि के ऊपर है सिरजनहार, सारे ज्ञान से ऊपर है तेरा ज्ञान, ता सृष्टि से फैले विद्यमान, क्रूसित हुआ घबरा मैं गया, जान देने तुझिया, निंदित त्यागा हुआ एक फूल समान, कुचला गया ये सब सा मुझे करके याद, अद्भुत है प्यार, क्रूसित हुआ घबरा मैं गया, जान देने तुझिया, निंदित त्यागा हुआ एक फूल समान, कुचला गया ये सब सहा, मुझे करके प्यार, अद्भुत है प्यार। पहला कोरिन्थियन का किताब चैप्टर 11 वर्स 23 ये कहता है, तब उसने आके रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ा और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है। Let us all eat the bread. फिर उसने कटोरा लिया और कहा, ये मेरा कटोरा मेरा लहू में नई वाचा है, जब कभी पियो तो तुम स्मरण लिया करो करके। Let us all drink this cup. Prayer करें. पिता परमेश्वर इस समय पे इस प्रभु भोजन के लिए हम धन्यवाद करते हैं अब्बा। धन्यवाद पिता परमेश्वर इसमें भाग लेने के लिए हमें मदद किया। यहाँ पे आए हुए फिर से एक बार भाई बहनों के लिए मैं प्रार्थना करती हूँ, उनको आप आशीष कीजिए, हर एक ज़रूरतों को पूरा कीजिए और आपके ऊपर भरोसा रखकर उन्हें अपने जीवन जीने के लिए आप उन्हें मदद करें, उन्हें मार्ग दिखाएं, राह दिखाएं। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। एंड ऑल द सेंट्स ऑफ गॉड से आमेन।